ஆமென். எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பின்பாக நம்ம ஜெப குறிப்புக்குள்ளாக கடந்து செல்வோம். நம்ம கடந்த நாட்களில் நம்ம தொடர்ச்சியாக அந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பக்தன் யோபு அவர் சொல்லுகிறார். சரி, அதை அப்போ யோபுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி தெரியும். யோபுக்கு நன்றாக தெரியும் எல்லா ஆசீர்வாதங்களும் அது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்பேற்பட்டதான விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடுதான அந்த யோபு தான் தன்னுடைய கடைசி அதிகாரத்தில் வரும் பொழுது, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதே போல தான் அந்த நாளிலும் கூட ஆண்டவர் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், ஆனால் அவர் செய்ய நினைக்கிற காரியங்கள் தடைபடாது. அப்போ வாழ்க்கையில் ஏன் நமக்கு சில காரியங்கள் தடைபடுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இன்றைக்கு நம்ம தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி என்னாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் நம்ம 1வது நம்ம வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போமே. ஆனால் மோசே அங்கே கானான் தேசத்திற்கு அருகாமையில் வந்து நின்றாச்சு. இப்போ கானான் தேசத்தை போய் நீங்கள் வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கோத்திரத்திற்கு ஒருவராக அவர் என்ன பண்ணுறார், ஆட்களை தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய சொற்படி கர்த்தர் மோசையை நோக்கி தான் சொல்கிறார். மோசே கோத்திரத்துக்கு ஒருவராக தெரிந்து கொண்டு அந்த கானான் தேசத்தை போய் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அங்கே 17வது வசனத்தில் இருந்தெல்லாம் அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். தேசம் எப்படிப்பட்டதுன்னு போய் பார்த்துட்டு வாங்க. அது மாத்திரமல்ல, அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனமானவர்களோ, கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ, அப்படின்னா தேசம் எப்படிப்பட்டது, நல்லதோ கெட்டதோ, பட்டணங்கள் எப்படிப்பட்டது, கூடாரங்கள் இருக்கிறாங்களா இல்லை கோட்டையில் குடியிருக்கிறாங்களா, நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இழப்பமானதோ, விருட்சங்கள் எப்படி இருக்குது, அப்படி எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், தேசத்தின் கனிகளில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவரை அனுப்புகிறாங்க. இப்படி என்ன பண்ணுறாங்க, இவங்க போனவங்க இதையெல்லாம் கேட்டுட்டு போனவங்க அங்கே என்ன பண்ணுறாங்க, போய் எல்லாவற்றையும் பார்க்குறாங்க. அந்த தேசத்தை 40 நாள் சுற்றி பார்த்துட்டு திரும்ப அவங்க வரும்பொழுது அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 பேரும், யோசுவாவும் காலேபை தவிர 10 பேரும் 32வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 13 என்னாகமத்தின் புத்தகம் 13:32, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள், அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரரையும் ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். இப்போ கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய கொஞ்சம், இப்போ ஒரு சின்ன ஒரு நதியோ அல்ல ஒரு ஏரியா கொஞ்சம் இருக்குது, இவங்க உடனே போய் சுதந்திரத்துக் கொள்வதற்குண்டான சூழ்நிலைகளில் இவங்க பிரயாணத்தில் தடை பண்ணினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்த துர்ச்செய்தி தான். இவங்க கொடுத்த திருச்செய்தினால் அங்கே என்ன நடந்தது பாருங்கள். 14வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில், ஜனங்கள் அன்று ராமுழுவதும் அழுது கொண்டு இருந்திருக்கிறாங்க. நாங்கள் வனாந்திரத்தில் இருந்திருந்தால் நாங்கள் செத்து போயிருந்தால் நலமாக இருக்கோம், நாங்கள் அங்கேயே இருந்திருக்கலாம், எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நாங்கள் கொண்டு போயிடுவேன்னு சொல்லி எங்களை இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி பண்ணுறீங்களே, நாங்கள் ராட்சதர் கையில் மடிந்துடுவோம். அவங்க என்னெல்லாமோ கற்பனை பண்ணிட்டாங்க. என்னெல்லாமோ கற்பனை பண்ணதுனால அங்கே அவர்களுக்குடைய முழுவதும் அழுது புலம்பி தங்களுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் காலேபு யோசுவாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்ம கொண்டு போய் நிச்சயமாக விடுவார், நமக்கு கொடுப்பார். அது மாத்திரமில்லை, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதீங்க. அவர் சொல்கிறாரு, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு நான் அகன்று போயிடுச்சு, கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார், அந்த தேசத்திற்குள்ளாக கொண்டு போவார் என்று சொல்லி அந்த காலேபு யோசுவாவும் சொல்லுகிறாங்க. ஆனால் ஜனங்கள் அந்த காலேபு யோசுவா சொன்னதை காட்டிலும் மற்ற 10 பேர் சொன்னதை அதிகமாக நம்பினபடினால அந்த இரவு முழுதும் அழுதாங்க. அவங்க துர்ச்செய்தியை கேட்கறதுனால அவங்களுடைய பிரயாணம் தடைப்பட்டதாக நம்ம பார்க்குறோம். அப்போது இன்றைக்கு காலை வேளையில் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் என்று சொல்லி பார்ப்போமே, ஆனால் எதிர்மறை வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரயாணங்களை தடை பண்ணிடும்.
ஒருவேளை நாம் விசுவாச வார்த்தைகளை அந்த காலேபை போல யோசுவாய் போல நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நம்ம எளிதாய் போய் அதை சுதந்திரித்து கொள்ளலாம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நம்ம போயிட்டுருப்போம். ஆனால் நம்ம கூட இருக்கிற ஒரு 10 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் எப்படி நடக்கும், அது நடக்காத வாய்ப்பு இல்லை, அவங்களாம் ராட்சதராக இருக்கிறாங்க, நம்மெல்லாம் அவங்களுக்கு முன்னால் வெட்டிக்கிளிகளை போல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது இந்த எதிர்மறையான வார்த்தைகளை நாம் கேட்போமே ஆனால் நாம் முன்னேறி செல்லக்கூடிய பாதையினுடைய வழிகள் அது மாத்திரமில்லை நம்முடைய பிரயாணங்கள் தடைப்படும். அப்போ இந்த கால வேளையில் நாம் எதில் கண்களை வைக்கக்கூடாது அல்லது காதை கேட்கக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா, மற்றவர்கள் சொல்லக்கூடிய எதிர்மறை வார்த்தை அப்படின்னா அவிசுவாச வார்த்தைகளை நம்ம கேட்காதபடி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான வார்த்தை என்ன, நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி என் மூலமாக ஆண்டவர் என்ன திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி அவர் நினைக்கிறாரோ அது நிச்சயம் நிறைவேறும் என்று சொல்லி நாம் விசுவாச பயணத்தில் முன்னேறி போக வேண்டுமே என்று தவிர மற்றவர்கள் சொல்லக்கூடிய எதிர்மறை வார்த்தைகளை நம்ம கேட்கக்கூடாது. அப்படி எதிர்மறை வார்த்தைகள் கேட்டவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுமா? அங்கே அந்த என்னாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 33வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, 34வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பாருங்கள், 40 நாள் நீங்கள் போக வேண்டிய இடத்துல ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு வருஷமாக நீடிச்சிட்டாரு பாருங்க. நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள் என்று சொல்லி 40 நாளில் போக வேண்டிய அந்த பிரயாணத்தை 40 வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். அப்போ நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு அல்லது எதிர்மறையான எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உருவாச்சின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக போய் 40 நாளில் போய் சுதந்திரிக்க வேண்டிய காரியத்தை 40 வருஷம் ஆக்கிடுவார் ஆண்டவர். அப்போது நன்மையும் தீமையும் நம்ம நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நன்மையும் தீமை நம்ம கையில் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நம்ம எந்த வார்த்தைகளை பேசுகிறோம், எதிர்மறையான வார்த்தைகளை பேசுகிறோமா, அவிசுவாச வார்த்தைகளை பேசுகிறோமா, அல்லது அவிசுவாசிகளோடு கூட கலந்து கொண்டு அவர்கள் சொல்கிறத கேட்டுட்டு நாம் அவர்களை போல் நாங்கள் எகிப்தில் இருந்தால் நலமாக இருக்கோம், அங்கே இருக்கிறதான கொம்மட்டிக்காய் வெள்ளரிக்காய் அங்கே இருக்கிறதான பூண்டுகளை நாங்கள் சாப்பிட்டுட்டு நலமாக இருக்கும்னு சொல்லி நம்முடைய பழைய சிந்தனைகளையும் பழைய வாழ்க்கைக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோமா என்று சொல்லி நம்மை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்பதற்கு இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அப்படின்னா அவருடைய பார்த்தீங்கன்னா அங்கே இந்த யாரெல்லாம் எதிர்மறையாக பேசுனாங்களோ அத்தனை பேர் அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கவும் இல்லை. அப்போ நீங்களும் நானும் பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்திற்குள்ளே அவர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமே ஆனால் இன்றைக்கு நம்ம நிச்சயம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, முறுமுறுப்பை நம்ம விட்டு அகற்ற வேண்டும். ரெண்டாவது, அவங்க அழுதாங்க, முழுவதும் அழுதாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ முறுமுறுப்பு அழுகையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் என்னை நடத்துகிற பாதையில் அவங்க எப்பேற்பட்டதான ராட்சதராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கொலைகளை 2 பேர் தூக்கி சமைக்கிற பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எளிதாய் போய் நாங்கள் சுதந்திரத்து கொள்ளலாம் என்று சொல்லி நீ போய் சுதந்திரத்து கொள்வீர்கள் என்று சொன்ன வார்த்தையை நம்பி போனதான அந்த காலேபு யோசுவாவும் அந்த கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசித்தது போல் இந்த கால வேளையில் நாமளும் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் உங்களால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று இல்லைப்பா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆனால் சில காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தடைபடுவதற்கு நாங்கள் எதற்கு எங்களை ஒப்புவித்தோம் அப்படின்னா எதிர்மறையான எண்ணங்களுக்கும் எதிர்மறையான சிந்தனைகளுக்கும் முறுமுறுப்புக்கும் அழுகைக்கும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோம். அதனால எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் 40 நாளில் போய் சுதந்திரிக்க வேண்டிய அந்த கானான் தேசத்தை இழந்து அல்லது எளிதாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை இழந்து நாங்கள் கஷ்டப்பட்டு இப்போ ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய தன்மையில் நாங்கள் நிற்கிறத நாங்கள் உணர்ந்து ஆண்டவர் இந்த நாளில் கூட நாங்கள் அறிக்கையிடுகிறோம் என்று சொல்லி அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் எளிதாய் போய் சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த நாளிலும் கூட அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருந்து நம்மளை வழிநடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ நம்ம ஒரு விஷயம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை, நாங்கள் எளிதாய் போய் சுதந்திரித்துக் கொள்வதற்கு விரோதமாய் வந்ததான எதிர்மறையான எண்ணங்கள், துர்ச்செய்தியை பரப்பினதான அவிசுவாச ஜனங்களோடு கூட இல்லாதபடி ஆண்டவரே, ஒரு காலேப்பு யோசுவாவை போல ஆண்டவரை எங்களை நீங்கள் ஆண்டவரே கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசிக்க வைப்பீங்கப்பா. ஆண்டவரே, முறுமுறுப்பு எங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம், அழுகை எங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம், எதிர்மறையான எண்ணங்கள் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். நாங்கள் விட்டு வந்த எகிப்தினுடைய சிந்தனைகள் எங்களுக்கு இல்லாதபடி இந்த நாளில் கூட நாங்கள் ஒரே ஒரு வார்த்தை தான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்கள் செய்ய நினைத்தது தடைபடாது, எங்களை கொண்டு செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை சொல்லி நாங்கள் விசுவாசித்து இந்த நாளைக்குள்ளே கடந்து செல்வதற்கு நீர் எங்களுக்கு பலனை தந்ததற்காக ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி எல்லாரும்
ஒரு 5 நிமிடம் நம்ம முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நீர் கொடுத்த ஆராதனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஊழியத்தின் பாதைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்குமே ஆனால் அந்த ஜெப குறிப்பை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, ஜனங்களுக்கு வேண்டிய வேலை ஆண்டவரே தாங்கப்பா, ஜனங்களுக்கு வேண்டிய ஆண்டவர் நல்ல ஜீவ சுக பலன் ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஆண்டவரே தேசத்தில் ஆண்டவரே சில ஸ்டேட்டில் நடக்க இருக்கிறதான ஆண்டவரே தேர்தலுக்காய் நாங்கள் இப்பொழுதே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு சித்தமான ஆட்சி வருவதற்கு ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இப்படிப்பட்டதான நாட்களில் ஆண்டவரே சத்துரு எந்த விதத்திலையும் தேசத்திற்குள்ளாக குழப்பத்தை ஏற்படுத்தி விடாதபடி ஆண்டவரே நீங்கள் தேசத்தை ஆண்டவரை பாதுகாக்க தேசத்தினுடைய திறப்பின் வாசலில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. ஒருவரையும் காணோம் என்று சொல்ல அந்த வசனத்தின்படி அல்லப்பா, நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேசத்தினுடைய நன்மைகளுக்காக ஜெபிக்க நீங்கள் கிருபை பாராட்டி இருக்கிறபடினாலே அப்பா, எங்கள் தேசத்தை ஆளுகிற கர்த்தர் தேசத்தை ஆண்டவரை கண்ட்ரோலுக்குள்ளே வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த காலகட்டங்களில் ஆண்டவரே பிள்ளைகள் எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. வருகிறதான மார்ச் மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி +2 ஆண்டவரே எக்ஸாம் எல்லாம் ஆரம்பிக்கிறது. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே கல்விமானின் ஞானத்தை கொடுங்கப்பா, நாவை கொடுங்கப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் ஞானத்திலேயே ஆண்டவரை சிறந்து விளங்குகிற பிள்ளைகளாய் ஆண்டவரை எக்ஸாம் எழுத நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிடத்தில் இருக்கிறதான சிறு பிள்ளைகள் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரை சிறு பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம் ஜீவ சுகபலன் ஆரோக்கியத்தை தாங்கப்பா. வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாலிப வயதில் இயேசுவுக்கு மேலே சார்ந்து கொண்டு வாழுகிறதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக பிள்ளைகள் வாழுவதற்கு நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிறோம் ராஜா, மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஊழியத்தின் பாதைகளில் அப்பா எங்களை வழி நடத்தினதான முற்பிதாக்களுக்காக நாங்களுமே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா, எங்களை வழி நடத்தினதான போதகர்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசுவாச பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுவிசேஷகர்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சுவிசேஷ ஊழியத்தில் நாங்கள் இணைந்து இன்னும் செயல்படுவதற்கு ஆண்டவர் எங்களுக்குள்ளாக இயேசுடைய நாமத்தை அப்பா சொல்லத்தக்கதான ஞானத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாளிலும் கூட எங்கே செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் அப்பா, யாரிடத்தில் என்ன பேச வேண்டும் ஆண்டவர், உலகத்தின் காரியங்களினாலும் சரி ஆண்டவர் ஊழியத்தின் காரியங்களிலும் ஆண்டவரை எங்களை நீங்கள் ஆட்கொள்ளுங்கப்பா. ஆண்டவர் எங்களை நீங்கள் ஆட்கொள்ளுங்கப்பா. ஒரே ஒரு வார்த்தை தான்ப்பா எங்களால் சொல்ல முடியும். எங்களை காண்கிறவர்கள் உண்மை காண உம்முடைய சாயலினால் எங்களை திருப்தி ஆக்குங்கப்பா. ஆண்டவரே, என்ன உங்களை எங்களிடத்துலேருந்து கண்டுட்டாங்கன்னா உங்களை போல வார்த்தை தான் எங்களுக்கு வெளிப்படும், உங்களை போல வல்லமை எங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படும், உங்களை போல அன்பு எங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படும் ஆண்டவரே. இன்னும் சொல்ல போனால் ஆண்டவரே, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய மாதிரியாய் வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் பலன் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனிதன் என்று சொல்லி நற்சாட்சி பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் ஜீவியத்தில் கரைதரை இல்லாத ஆண்டவர் ஒரு நன்மையான ஒரு ஈவை எங்களுக்கு தர முடியுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த பாவமும் எந்த சேதமும் எங்களை அணுகாதபடி இந்த உலகத்திற்குள்ளே போகும் பொழுது எங்களை இரத்த கோட்டைக்குள்ளே முடிமறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு தந்த பலனுக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் ஒருவர் மாத்திரம் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமையாகவும் செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர்